வணக்கம். சேலம் எம்ஏநாதன் யூடியூப் நேயர்களே, இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு பாயாசத்தை வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு கருக்கிடாமல் வறுத்துக்கிட்டு ஜவ்வரிசி போட்டு அதே ஹீட்லேயே வறுத்துக்கலாம். அடுத்து சேமியாவை கொஞ்சம் வறுத்துக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சு பாசிப்பருப்பு போட்டுடலாம். பாசிப்பருப்பு வெந்தோடனே ஜவ்வரிசியும் போட்டுடலாம். பாருங்கள், ஜவ்வரிசியில் நல்லா கண்ணாடி மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். அடுத்தது சேமியாவும் போட்டுடலாம். சர்க்கரை போட்டுக்கலாம். லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முந்திரியை வறுத்துக்கலாம். திராட்சையை வறுத்துக்கலாம். பாலாக நல்லா உருண்டு வந்துச்சு பாருங்கள். பாதாமும் வறுத்துக்கலாம். பாயசத்தில் போட்டுக்கலாங்க பாதாமியும். அடுத்து பிஸ்தாவை வறுத்துக்கலாம். ஏலக்காயை தூள் பண்ணி ஏலக்காயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சிங்க. அதில் கொஞ்சம் பாலை ஊற்றிக்கலாம். பாலை ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான். அற்புதமாக இருக்குங்க. பாசிப்பருப்பு சேமியா பாயாசம் சூப்பராக இருக்கும். எல்லோரும் குடிக்கலாம். நன்றி நேயர்களே. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.